திராவிட மாடல் என்பது எவரையும் யாரையும் பிரிக்காது, பிளவுபடுத்தாது, உயர்வு தாழ்வு கற்பிக்காது. இன்றைய தினம் நாளிதழில் ஒன்றில் பேட்டியளித்துள்ள ஒன்றிய அமைச்சர் ஒருவர், பிரிவினையை தூண்டுகிறது திராவிட மாடல் என்று சொல்லியிருக்கிறார். இதைவிட சிறந்த நகைச்சுவை பேட்டி இருக்க முடியாது. பிறப்பில் பேதம் பார்க்கும் சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்களான அவர்கள் நம்மை பார்த்து பிரிவினைவாதிகள் என்று சொல்வதுதான் வேடிக்கையாக உள்ளது. அனைவருக்கும் அனைத்தையும் கிடைக்கச் செய்யும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சியாகும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடாது என்று சொல்லும் அவர்கள்தான் பிரிவினைவாதிகள். இந்த வரிசையில் சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் முன்னோடி அரசாக நமது அரசு உள்ளது. வணக்கம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. பிரிவினையை தூண்டுகிறது திராவிட மாடல் என்று நாளிதழுக்கு அளித்த பேட்டியில ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிக்க, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல், அனைவருக்கும் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அதற்கு எதிர்வினையாக பேசியிருக்கிறார். பிரிவினையை தூண்டுவது யார் என்கின்ற தலைப்பில்தான் இன்றைய விவாத களம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. நம்மோடு அரங்கத்தில் விமர்சகர் நித்யானந்தம் இணைந்திருக்கிறார். அதே போல திரு திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்ந்த திரு சுபவீர பாண்டியன் அவர்களும் நம்மோடு விவாதத்தில் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் சத்யன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அனைவரையும் வரவேற்போம். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவை சார்ந்த சரவணன் அவர்களும் பத்திரிகையாளர் பாக்கி அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறாங்க. அனைவரையும் விவாதத்திற்கு வரவேற்போம். முதல்ல திரு சுபவி அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். இப்போ திராவிட மாடல் தான் பிரிவினையை தூண்டுகிறது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பதற்கும், அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற கொள்கைதான் திராவிட மாடலுடைய கொள்கை, இதில் ஆண்டாண்டு காலமாக பல பேதங்களை கற்பித்த நீங்க பிரிவினையை திராவிட மாடல் தூண்டுவது என்பது சொல்வதை எப்படி ஏற்றுக்க முடியும் என்கின்ற பொருள்ல முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம். நான் பார்த்தேன், ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களினுடைய அந்த செய்தியை படித்தேன். நம்முடைய தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினால் எப்போதும் அது ஒரு விவாதமாக, தேவையற்ற சிக்கலாகத்தான் வளர்கிறது. எந்த தொடர்பும் இல்லாமல், எந்த நியாயமும் இல்லாமல் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். திராவிட மாடல் என்றாலே அது பிரிவினைவாதம் என்பதற்கு என்ன சான்று இருக்கிறது? அப்படி சொல்வதற்கு என்ன ஒரு தர்க்கம் பின்னால் இருக்கிறது? எதற்காக அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த ஒன்றிய அரசினுடைய நிதி பகிர்வு, எல்லா மாநிலங்களிலிருந்தும் நிதியை பெற்று திரும்ப கொடுக்கிற போது சில மாநிலங்களுக்கு மிக குறைவாகவும் சில மாநிலங்களுக்கு மிக கூடுதலாகவும் கொடுக்கிறார்கள் என்பது குற்றச்சாட்டு. நேரடியாக சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அதை புள்ளி உரங்களோடு சொல்லியிருக்கிறார். நாம் ₹1 கொடுத்தால் ஒன்றிய அரசு நமக்கு திரும்பவும் வெறும் 26 காசுகள் தான் தருகின்றன. இதே நிலைதான் கர்நாடகத்துக்கு இதைவிட மோசமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு ₹1 கொடுத்தால் குறைவாக வருகிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுத்தால் திருப்பி ₹2 2 காசுகள் கொடுக்கிறார்கள். என்ன நியாயம் என்று கேட்கிறார். இப்படி கேட்பது எப்படி பிரிவினைவாதமாகும்? இது பிரிவினைவாதம் என்றால் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் இதே போல ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரே, அதுவும் பிரிவினைவாதம் தானா? அவரும் முதல் பிரிவினைவாதியா அப்படியானால்? எனவே இப்படி குற்றம் சாட்டுவது நியாயமில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகச் சரியாக அதற்கு ஒரு நெற்றியடியாக ஒரு விடையை சொல்லியிருக்கிறார். பிறப்பிலேயே பேதம் பார்க்கிறவர்கள், பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறவர்கள் நம்மை பார்த்து பிரிவினைவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் என அவர் கூறியிருக்கிறார். இங்கே என்ன ஒரு சிக்கல் இருக்கிறது என்றால், அந்த கேள்விக்கு நீங்கள் விடை சொல்லுங்கள். என்ன விடையை பலர் சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் எல்லோரு மாநிலங்களிலிருந்தும் அந்த பணத்தை, வரியை வாங்குகிறோம் என்றாலும் வளமாக இருக்கிற மாநிலங்களுக்கு குறைவாக கொடுக்கிறோம், வளர வேண்டிய மாநிலங்களுக்கு கூடுதலாக கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது மேலோட்டமாக பார்க்கிற போது நியாயமாக தெரியும். ஆனால் இதற்குள்ளும் இன்னொரு கேள்வி இருக்கிறது. தொடர்ந்து பாஜக சொல்லி கொண்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு,
கடந்த 50 ஆண்டுகளில் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தமிழ்நாடு பின்தங்கிவிட்டது என்கிறார்கள். இப்போது பணம் கேட்டால் தமிழ்நாடு வளர்ந்து விட்டது என்கிறார்கள். பணம் கேட்டால் தமிழ்நாடு வளர்ந்து விடுகிறது, தேர்தல் வந்தால் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது. ஏதாவது இரண்டில் ஒன்று பேசுங்கள் என்றுதான் நாம் கேட்கிறோம். எனவே திராவிட மாடல் என்பது எல்லோருக்கும் எல்லாம், இன்க்ளூசிவ் growth என்பதுதான் திராவிட மாடல். இதை 100 முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மற்றவர்களும் எங்களை போன்றவர்களும் விளக்கி சொல்லியிருக்கிறோம். திரும்ப திரும்ப திராவிட மாடலை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திராவிட மாடல் என்றால் பிரிவினைவாதம் என்று கூறுவது, அதுவும் பொறுப்பான இடத்தில் பொறுப்பான பதவியில் இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் சொல்லுவது மிகப்பெரிய கேட்டினை நாட்டுக்கு விளைவிக்கும். தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகளெல்லாம் ஒரு விதமான எதிர்ப்பை, சலசலப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசலாம். நிதியமைச்சர் போன்றவர்கள் அப்படி பேசக்கூடாது. திராவிட மாடல் என்பது எல்லோரையும் இணைக்கும், எல்லோரையும் அணைக்கும், எல்லோரையும் சேர்த்து உருவாக்கும். எனவே எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடலே தவிர திராவிட மாடலுக்கும் பிரிவினைவாதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. திரு சுபவி, நீங்க வரி பகிர்வை பத்தி பேசும்பொழுது கூட தமிழ்நாட்டுக்கு இது தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நாளிதழ் பேட்டியிலேயே திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும் பொழுது ஸ்டேட் ஜிஎஸ்டி நேரடியாக மாநிலத்திற்கு சென்று சேர்கிறது, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, செஸ் இவையெல்லாம் தான் நிதி பகிர்வாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. அதில் ஒப்பீட்டளவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 192% வந்து மறைமுக வரி வருவாயில் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது அதிகமாக. 2014 வரைக்கும் வந்து 94,977 கோடி அப்படின்னா 2014 24 வரைக்கும் 2,77,444 கோடி ரூபாயை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மத்திய அரசு மானியமாக இதுவரைக்கும் 2,30,000 கோடிக்கு மேல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக ஆட்சியில் 57,000 கோடின்றாங்க. அதாவது நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் கணக்கு படித்தார் என்று நமக்கு தெரியவில்லை. இந்த கணக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்துமா அல்லது மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்துமா? நீங்கள் மானியம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வழங்கப்படுகிறதா? உத்தரப்பிரதேசத்துக்கு, ராஜஸ்தானுக்கு மானியம் வழங்கப்படவே இல்லையா? நாம் கேட்கிற கேள்வி வேறு. செஸ் மாதிரி வரிகள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. விற்பனை வரி தமிழ்நாட்டுக்கே உரியது என்றால் ராஜாஜி அவர்களின் காலத்தில் அது உருவாக்கப்பட்டது. எல்லா மாநிலங்களிலும் தான் விற்பனை வரி அவரவர்களுக்கு உரியது. எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்து 100 ரூபாய் வாங்கினால் 196 ரூபாய் கொடுக்கிறோம் என்கிற கணக்கு உண்மையான கணக்கு இல்லை. எனவே மானியம் என்பது வேறு, வரி பகிர்வு என்பது வேறு. இரண்டையும் திட்டமிட்டு, இவை அறியாத காரணத்தால் என்று சொல்லவில்லை, திட்டமிட்டு நிதியமைச்சர் குழப்புகிறார். இது சரியான கூற்று இல்லை, நியாயமான கூற்றும் இல்லை. இப்போ தொடர்ந்து அவர்கள் பார்க்கும் பொழுது இந்த அவர்கள் வளர்ச்சியை வைத்து பெரும்பாலும் பேசுறதே இல்லை. அதிகமாக திராவிட அரசியலை எதிர்த்தோ இல்லை வழிபாட்டு முறையை மேலோங்கி வைத்தோ இது போன்ற அரசியலையே தொடர்ந்து பாஜக எடுத்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக தமிழகத்தின் மேலே அதோடைய கண்ணும் குறியும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது என்ன அரசியல், என்ன பாணி அவங்க கையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மைதான், 100க்கு 100 நீங்கள் சொல்லுவது உண்மை. அதாவது அவர்கள் கோட்பாடுகளின் அடிப்படையில் அந்த விவாதங்களை நிகழ்த்துவதில்லை, அவதூறுகளை முன்வைக்கிறார்கள். தேர்தல் நேரங்களில் இது இயல்பாக நடக்கும் என்றாலும் இப்போது கூடுதலாக நடக்கிறது. நீங்கள் சொன்னதைப் போல வழிபாட்டு முறைகளை வைத்துக்கொண்டு கட்சியை வளர்க்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. நாம் ஆன்மீகத்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது அவரவர் விருப்பம், அவரவர் உரிமை. ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமென்றால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவர் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டிலே ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு வாக்களிக்கிற கிராமமாக இருக்கிறது. இதை எப்படி நாம் நம் பக்கத்தில் ஈர்க்கலாம் என்று சிந்தித்தோம். அந்த கிராமத்திலே ஒரு பெரிய விளக்கு பூஜை நடத்தினோம். அந்த விளக்கு பூஜையிலே பெண்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டார்கள். அவர்களிடம் மெல்ல மெல்ல எங்கள் அரசியலை, கருத்தியலை திணித்து அவர்களை வென்றெடுக்க முயற்சி செய்தோம் என்று சொல்லுவது ஏறத்தாழ ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாக இருக்கிறது.
இவர்கள் பக்தியை, ஆன்மீகத்தை அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்பதை அவர்களே வெளிப்படுத்துகிற நிலைதான் இது என்று கருதுகிறேன். நீங்கள் விளக்கு பூஜை என்பது, பக்தி என்பது அரசியல், அது ஆன்மீகம். அதற்கும் அரசியலுக்கும் தேர்தலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எனவே பக்தியின் வழியாக இவர்கள் எல்லோரையும் தங்கள் பக்கம் ஈர்க்கலாம் என்று கருதுகிறார்கள். தமிழ்நாட்டிலே தான் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அரசியலை, தமிழ்நாட்டின் மக்கள் மனநிலையை இன்னமும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது என் கருத்து. நான் பொதுக்கூட்டங்களில் கூட சொல்லுவேன், தமிழ்நாட்டு மக்களில் 199 பேர் கடவுள் மத நம்பிக்கை உடையவர்கள்தான், பக்திமான்கள்தான். ஆனால் என்ன விந்தை என்றால், இங்கே இருந்து திருச்செந்தூருக்கு போவார்கள், திரும்ப வந்து உதயசூரியனுக்குத்தான் வாக்களிப்பார்கள். இதை நம்முடைய பாஜக நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பக்தியின் பெயரால் அரசியலை ஒரு நாளும் தமிழ்நாட்டில் மடைமாற்றிவிட முடியாது. பக்தியின் பெயரால அரசியலை மடைமாற்ற முடியாதுன்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் தொடர்ந்து இங்க தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதியை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்னும் தூத்துக்குடி வெள்ள நிவாரண நிதி நம்ம கேட்டது போல வந்து சேரவில்லை. இப்படி இருக்கும் பொழுதும் திரும்ப திரும்ப இது போன்று திராவிட மாடலை சுட்டி காட்டி அதை விமர்சித்து ஒரு அரசியலை வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அந்த நிதியை பற்றி ஒன்றுமே பதில் சொல்றதில்லை அப்படின்னா இது வந்து ஒரு டைவர்ட்டிங் பாலிடிக்ஸாக வந்து அவங்க பண்ண நினைக்கிறாங்களா? திசை திருப்பு பார்க்கிறதா தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை ஒன்றிய அரசு? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமாக, அதாவது மிகச்சரியாக ஒரு செய்தியை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டுமென்றால், சென்னையிலும் தூத்துக்குடியிலும் நடந்த அந்த வெள்ள சேதங்கள் மிக 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 அதிகமானவை. அதற்கு 37,000 கோடி ரூபாய் வேண்டும் என்று கேட்டதற்கு இன்று வரையில் ஒரு காசு கூட கொடுக்கவில்லை. அதனாலே தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற அவைத்தலைவர் அப்பாவு அவர்களும் ஆளுநரை வைத்துக்கொண்டே, நீங்கள் கணக்கிலிருந்து கொடுங்கள், இந்த கணக்கிலிருந்து உங்களால் கொடுக்க முடியாது என்றால் கணக்கே இல்லாமல் PM கேர்ஸ் ஃபண்ட் என்று ஒன்று வைத்திருக்கிறீர்களே, அதிலிருந்தாவது 50,000 கோடி ரூபாயை கொடுங்கள் என்று கேட்டார். நாம் நமக்கு கேட்கவில்லை, நம்முடைய கட்சிக்கு கேட்கவில்லை, மக்களுக்காக கேட்கிறோம். மக்களுக்கான எந்த உதவியையும் செய்யாமல் நிதி எல்லாவற்றையும் அங்கே வைத்துக்கொண்டு நாம் கொடுக்கிற வரியிலிருந்தும் சரியாக அந்த பகிர்வை நமக்கு தராமல் இருக்கிற இந்த நிலைக்கு நாம் விடை சொல்வதை விட வரப்போகிற தேர்தலில் மக்கள் மிகச் சரியாக விடை சொல்வார்கள். நன்றி திரு சுபவி, உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. திரு நித்யானந்தம், எல்லோருக்கும் எல்லாமுமான ஒரு அரசியலைத்தான் திராவிட மாடல் அரசியல் வந்து எடுத்து வைக்கிறது. பிறப்பிலேயே பேதம் கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து திராவிட மாடலை வந்து விமர்சிப்பதை எந்த வகையில் சரின்னு எடுத்துக்கொள்ள முடியும்னு முதலமைச்சர் சொல்றாரு. அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இவர்கள் ஆரியருக்கென்று இன்றைக்கும் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய பிராமணர்களுடைய விரோதிகள் அல்ல, பிராமணியத்தின் விரோதிகள் என்று அதை பெயரில் அடைத்து கொள்ளக்கூடியவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக, தேச விடுதலைக்காக போராடிய அவர்கள் எத்தனை பேர் ஜாதி வாரியாக பிரித்தார்கள், மொழி வாரியாக பிரித்தார்கள் என்பதை இவர்கள் சொல்ல வேண்டும். புத்தம் பொதுவாக சொல்லக்கூடாது. நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீதிக்கட்சியை பற்றி தங்களுடைய உரிமை, தங்களுடைய பெருமை, தங்களுடைய மூதாதையர் என்று சொல்லிக் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி உறுப்பினர்களுக்கு அந்த ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள் உறுப்பினர் இல்லை என்பதே சட்டவிதி, அந்த கட்சியினுடைய சட்டவிதி. ஆக பிரித்து பார்ப்பது யார்? துவக்கத்தில் இருந்த நீதி கட்சி என்பது பிராமணர்களுக்கு இடமில்லாத கட்சி, அவர்களுடைய சட்டத்திட்டத்திலே இருக்கிறது. அங்கே துவங்கியது தான் இந்த வேதம், அங்கே துவங்கியது தான் இந்த வேறுபாடு. அது மட்டுமல்ல, யாதும் ஊரே யாவரும் களிர்னு சொல்கிறோம். மற்ற மதங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்பாக இந்த மண்ணில் தோன்றியது தான், புரியுதுங்களா? அதே மாதிரி நல்லன யாவையும் நாடு நாடு என்று பாரதி பாடுகிறான். நல்லன யாவையும் நாடுரும் என்றால் அதில் எங்கே வேதம் இருக்கிறது? எனவே நல்லவற்றை எங்கிருந்தாலும் உலகத்திலிருந்து நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றது. சர்வே ஜனோ சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே இல்லாமல் வேறொன்று அறியோம் பராபரமே என்று சொல்லுகின்ற ஒரு பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள், ஒரு மண்ணினுடைய மாண்பிற்கு சொந்தக்காரர்கள், இவர்கள் எப்படி பேதம் பார்ப்பார்கள்? அப்புறம் ஏன் கோயிலில் எல்லாரும் நுழைய விடுறது இல்லை? அதுதானே பிரச்சனை. அப்படித்தானே நீதி கட்சியிலிருந்து எல்லா அரசியலும் ஆரம்பிச்சிச்சு. மிக பிறப்பிலேயே பேதம் பார்ப்பதுதான் இந்த கட்சியினுடைய பிறப்புக்கும் வளர்ச்சிக்கும் காரணம். மிக எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
நிரம்ப படித்து எம்எட் கூட படித்திருப்பார்கள். ஆனால் ஒரு பள்ளியிலே பிஎட் வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இவரை காட்டிலும் கூடுதலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் புகுந்து உடனடியாக பாடங்கள் எடுக்க முடியாது. நானும் வழக்கறிஞராக இருந்திருக்கிறேன், எனக்கும் அனுபவம் இருக்கிறது. நீதிபதி என்னை விட அனுபவத்தில் குறைந்தவர் தான். அவர் நீதிபதி என்றபோது நான் ஏன் சென்று அங்கே உட்காரக்கூடாது என்றெல்லாம் நாம் கேட்க முடியுமா? சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளுன்றீங்க, எல்லாத்துக்குமே சுக்கினோ பவந்துன்றீங்க, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறு பராபரமே அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. சொல்றதுக்கு சொல்றீங்க, செயல்ல எங்க இருக்கு? அப்ப கேட்டா மட்டும் அதுக்கு தகுதி இல்ல, எல்லாத்தையும் உள்ள முடியுமா? சொல்வதற்கும் செயலுக்கும் ஒரு இமாலய இடைவெளி இல்லைங்க. தகுதிங்கிறது நீங்களா சொல்லிக்கிறதுங்க. தகுதியை பத்தி யாருமே பேச. இப்ப நீங்க தானே சொன்னீங்க எம்எட் படிச்சவங்க ஒரு வகுப்பு எடுக்கிறாங்கன்னா பிஎட் படிச்சவங்க உடனே நாங்க அனுப்பிச்சிட முடியாது உள்ள அப்படின்றீங்க. இல்லைங்க, அடிப்படையா மனிதனை மதியுங்க, எல்லோரையும் ஒரே பார்வையோடு உள்ள கோயில். நான் சொன்னதை தவறா புரிஞ்சுட்டீங்க. பிஎட் படிச்சவங்க பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, எம்எட் படிச்சவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால பிஎடை காட்டிலும் நாங்கள் தான் அப்படி சொல்லிட்டு எம்எட் படித்தவங்களுக்கு உள்ளே வந்து பாடம் எடுக்க முடியுமா? அந்த ஆசிரியர் பிஎட்டே படித்திருந்தாலும் கூட அதுக்கு தகுதியானவர் என்றுதான் அவர் அதை விட கூடுதலாக பாடமே வந்து நாங்கள் மட்டும்தான் படிக்கணும், நீங்களாம் பள்ளிக்குள்ளேயே நுழையக்கூடாது, நுழைந்தாலும் தரையில தான் உட்காரணும் என்கின்ற காலமெல்லாம் இருந்துச்சு இல்லையா? அதையெல்லாம் எராடிகேட் பண்ணி அனைவரும் சமம், எல்லோருக்கும் கல்வி கிடைக்கும், எல்லோருக்கும் எல்லாமும் சமம் என்பதைத்தான் திராவிட மாடல் கொடுத்துச்சு. திராவிட மாடல் சொன்னதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களோட பரம்பரையா நீங்க தமிழ்நாட்டில் தானே இல்லை, அது பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. கட்டமைக்கப்படுகிறது எப்படின்னு சொல்லுங்க. இருங்க சொல்றேன். 63 நாயன்மார்கள்ல யாரை படிக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் செய்தார்கள். இதுல எத்தனை உயர் ஜாதி நீங்க சொல்லக்கூடிய பிராமணர்கள் இருக்கிறார்கள்? சொல்லுங்க. நான் உயர் ஜாதின்னு சொல்ல விரும்பல. நந்தனார் என்ன ஆனாருன்னு கேட்டாங்க. நந்தனாருக்கு என்ன? இறைவனுக்கு ஈடாக அவரை இன்றையும் போட்டிருக்கிறார்கள். யார் போட்டிருக்கிறார்கள்? நீங்கள் சொல்லக்கூடிய பிராமணர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கே அது கிடையாது. அது மட்டுமல்ல, வடமொழியிலே நீங்கள் சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தில் கூட குமார சம்பவத்திலிருந்து அத்தனை சமஸ்கிருத இலக்கியங்களையும் கொடுத்தவர்கள் யார்? வேத வியாசர் யார்? ஆக வேதங்களை கொடுத்தவரும் கீதையை கொடுத்தவரும் மகாபாரதம் எழுதியவரும் எல்லாம் அந்த வேதத்தை தொட்டு திறந்து படிக்கக்கூடியவர்கள், நாவால் உச்சரிக்கக்கூடியவர்கள் யார்? யார் அதை படிக்க வேண்டும்? அவர் எப்படி அனுமதி இல்லாதவர்கள் எப்படி எழுதினார்கள்? அங்க போங்க. எழுதினாங்க சரி சார், அதுக்கப்புறம் தன்னுடைமை ஆக்கி கொண்டது யாருன்னு கேக்குறாங்க. தன்னுடைமை இல்ல, எழுதியவர்கள் யார்? அவர்கள் எப்பொழுது படித்தார்கள்? அவர்கள் யார் அனுமதித்தார்கள்? இடையிலே வந்தது தானே. அனுமதி இல்லை என்று நீங்கள் சொல்வது உண்மையானால் அது இடையிலே வந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இடையிலே வந்தது தானே. அது எப்படி இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் இடையிலே வந்தது தானே. அப்புறம் என்னது மாற்றத்திற்குரியதில்லை, அதுதான் சனாதனம் என்பதை அப்படிங்கிற பரப்புரை எதற்கு? மாற்றம் ஒன்றே மாற்றத்திற்குரிய, அவ்வளவுதான். மாற்றவே முடியாது. மாற்றம் ஒன்றுதான். எத்தனையோ காலகட்டங்களில் எத்தனையோ இடைச்செருகல்களாக இன்னைக்கு நீங்க கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேதங்கள் விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கிடையாது. வாய் வழியாக சொல்லப்பட்டதா இருக்கலாம், அதன் பிறகு எழுத்து வடிவத்திற்கு மாறி இருக்கலாம். ஆனா அது என்னன்றீங்க, பொதுவா எல்லாமே சனாதனம், அது மாற்றத்திற்குரியதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையா? இன்னைக்கு வளர்ச்சி தேவைப்படுது. எத்தனையோ பேர் வறுமையில வாடிட்டு இருக்காங்க. 80 கோடி பேருக்கு பிடிஎஸ்ல வந்து உணவு வழங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்படின்னா அப்ப வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து நீங்க பேசணுமா? இன்னும் வழிபாட்டு முறையை மட்டுமே சொல்லி பேசிட்டு இருக்கணுமா? வழிபாட்டு முறை என்பது நாட்டுடைய கலாச்சாரம் தான். எந்த இறைவனை வழிபட்டாலும் சரி, அது இயேசு பெருமானா இருந்தாலும் சரி, அல்லாவானாலும் சரி, முருகனானாலும் சரி, நாராயணனானாலும் சரி, இந்த கடவுளிலே பேதம் கிடையாது. நாம் எல்லோருமே மிக சமமாக எல்லா கடவுளையும் ஒன்றுதான் என்று சொல்லுகிறோம். அதனால வேதங்களிலே பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தையை முதலில் தோன்றிய ரிக்வேதத்திலே அதைத்தான் முதல் வேதம் ரிக்வேதம் அது சொல்லுகிறது. எல்லாம் ஒரு கடவுள் தான், நீங்கள் வேறு வேறு பார்வையிலே பார்த்து வேறு வேறு பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் ரிக்வேதம் சொல்கிறது. அப்போ எப்படி ரிக்வேதத்தில் சொன்னதை நீங்கள் எதிர்த்து பேசுறீங்க? இடையில உங்களுக்கு தேவையான பரப்புரைக்கு தேவையானதெல்லாம் சொல்றீங்க. நான் இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கிறேங்க. 21ஆம் இப்போ 22 நான் கேட்குறேன். ஒரே ஒரு முடிச்சு நேரம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லோருக்கும் எல்லாருமே சமம். ஒரே ஒரு கேள்வி நெற்றியில் அடித்தால் போல கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த குடும்பத்தை தவிர வேறு யாராவது முதலமைச்சரோ வாரிசுகளோ இல்லாமல் ஒரு குடும்ப ஆட்சியை தவிர வேறு யாராவது வரமே, அது எப்படி எல்லோருக்கும் எல்லாம் ஆகும்? கட்சியிலேயே கிடையாது, ஆட்சியிலையும் கிடையாது. எப்படி நாட்டில் கொண்டு வர முடியும்? அவங்க சும்மா எல்லா மக்களை ஏமாற்றுகின்ற பித்தலாட்டம் அல்லவா? எனவே இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பொய் பரப்புரை. இந்த மாதிரி பேசுவது பொய் பரப்புரை. அதனால்
ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த கட்சியும் சொந்தம், அவர்கள் வெற்றி பெற்றால் ஆட்சியும் சொந்தம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது இன்றைக்கு முதலமைச்சர் பேசிய பேச்சு கேட்கும் பொழுது இதை மக்கள் வேறு எவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இங்கே என்று சொன்னார்கள். ஆனால் இதே திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கட்சி பிஜேபியிலேயே பல தலைவர்கள் வாரிசு அரசியல் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் கட்சியையும் ஆட்சி பிடிக்கிறது கிடையாது. முடிச்சிடுறேன், இருங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணட்டும், அவருக்கு உரிய நேரத்தில் கொடுங்க. நான் என்ன கேட்கிறேன் பாருங்க, நான் என்ன பேச வந்தேனே நீங்க மடைமாற்றம் பண்ணிட்டீங்க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார், இங்கே வேறு எவருமே வர முடியாது, திராவிட மாடலை வீழ்த்த முடியாது எல்லாம் பேசினாரு. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் மூகாம்பிகைக்கும் எல்லா கோயில்களுக்கும் யானை குருவாயூருக்கும் சென்றவர்கள் தான். திமுகவில் இருந்து மடைமாற்றம் திராவிட மாடல் தான் சார் வெளியில சென்றவர்கள் தான். அவர்கள் உயிரோடு இருக்கின்றவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த கோட்டை பக்கம் தலை வைத்து கூட படுக்க விடவில்லை. உண்மைதானே? தமிழக மக்கள் செய்தார்கள் அல்லவா? வேறு வழி இல்லை. there is no other factor, there is no alternative. அதனால இன்னைக்கு திமுக எடுத்துருக்காங்க. மாத்தி திராவிட கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. திராவிட கட்சிகள் வேற, திராவிட மாடல் வந்ததே இல்லை. அண்ணா திமுக திராவிட மாடல் என்று இதுவரை சொன்னது கிடையாது சார். இவர்கள் திராவிட மாடல் என்று சொல்லுவது இவர்களுடைய லட்சணமே எல்லோரையும் பிரித்து பார்ப்பது என்பதுதான். ஆனால் அப்படி அந்த திராவிடம் என்று பெயர் வைத்து கூட பிரித்து பார்க்காத காரணத்தினால்தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார், ஜெயலலிதா. ஓகே ஷார்ட்டா நான் சத்யன் கிட்ட போயிட்டு வந்துடுறேன். ஓகே, இல்ல போயிட்டு வாங்க, அவர்கிட்ட போயிட்டு வாங்க. ஓகே திரு சத்யன், இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்தி எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, சில குறிப்பிட்ட ஜாதிகளை எதிர்க்கிறது, பிரிவினை சிந்தனை, இதையெல்லாம் வெளிப்படுத்துவதாகத்தான் திராவிட மாடல் அமைஞ்சிருக்குது. தேசத்திற்கு எதிராக மக்களை பேச வைப்பது, வெறுப்புணர்வை தூண்டி கலவரங்களை ஏற்படுத்துவது தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை அவங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஒரு கடைநிலை ஒரு கட்சி தொண்டரோ இல்ல ஒரு சோசியல் மீடியால வன்மத்தை கொட்டுறதுக்காகவே, இந்த மாதிரி பொய் பரப்புறதுக்காகவே தனியா ஒரு விங்கெல்லாம் வச்சுலாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இது மாதிரி பேசலாம். அது அவங்களோட அசைன்டு ஜாப் அப்படின்ட்டு சொல்லலாம். லிட்டரலி மை ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க வேலையே அதுதான். பட் ஒரு நிதியமைச்சரா, ஒரு ஒன்றிய நிதியமைச்சரா அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் சரியான தகவல்களை சொல்லணும். ஹிந்தி எதிர்ப்பு இல்ல, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்து மத எதிர்ப்பு இல்ல, அது அன்னைக்கே கலைஞர் ஒரு படத்திலே சொல்லி வச்சுட்டு போனாரு. கோவில் கூடாது என்று கூறவில்லை, கோவில் குடியவர்களின் கூடாரம் ஆகக்கூடாது என்று தான் கூறுகிறோம் அப்படின்ட்டு. இந்து மதம் அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு ஆதிக்கத்தை கொண்டு வரதுக்கு தான் அவங்க எதிர்க்கிறாங்க. ஈவன் ஒரு 20 நாள் முன்னாடி முதலமைச்சர் தெளிவா சொன்னாரு, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, தமிழ்நாட்டு மக்கள் பெரியாரையும் கொண்டாடுவாங்க, பெருமாளையும் கும்பிடுவாங்க அப்படின்ட்டு. அந்த வழியில தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம். நானே அது மாதிரிதான் இருக்கேன். ஒரு டைரக்ட் எக்ஸாம்பிள் இதே ஷோல இருக்கு. சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்ட்டு திமுக சொன்னது கிடையாது. அது திராவிடர் கழகம். அத இங்க திமுக அப்படிங்கிறது எல்லாருக்கான தனிப்பட்ட உரிமைகளை, அவர்களோட மதம் என்பது ஒரு தனிப்பட்ட உரிமை, கடவுள் வழிபாடு என்பது ஒரு தனி மனிதனின் உரிமை, அதை அரசியல்ல கலக்காதீங்க. இதைத்தான் திமுக திருப்பி திருப்பி சொல்லுது. திமுக கொண்டு வந்த திட்டங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, யார் ஹிந்து அப்படிங்கிற கேள்விக்குள்ளே நம்ம போக வேண்டியது இருக்கு. யார் ஹிந்து? இப்ப கர்நாடகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, லிங்காயத்துகள் எங்களுக்கு தனியா ஒரு மதமா கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க ஹிந்துவா இல்லையா? இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தோம்னா, ஹிந்து அப்படிங்கிற டெஃபினிஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தா, காஞ்சி மகா பெரியவரே அவரோட இதுல சொல்லியிருக்காரு, ஆங்கிலேயன் நம்மள எல்லாரையும் ஹிந்துன்னு வச்சு ஒரு இதா வச்சு ஒரு சட்டம் போட்டானா இல்லையோ பிழைச்சோம் அப்படின்ட்டு. அதாவது பல்வேறு மத நம்பிக்கைகள் இருக்கிறவங்க, பல்வேறு கடவுள் வழிபாடு நம்பிக்கை முறைகள் இருக்கிறவங்க, அவங்க எல்லாரையும் சேர்த்து கொடுத்த இதுதான் அது. அதுல ஒரு குறிப்பிட்டவரோட ஆதிக்கம், வேத மதத்தோட ஆதிக்கம், பிராமணர்களோட ஆதிக்கம், இவங்க கோயிலுக்குள்ள வரலாம், இவங்க வரக்கூடாது, நம்ம திருப்பி 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 சொல்றதுதான். அதாவது ஒரு கழுதையும் பன்றியும் ஒரு நாயும் நுழையும் ஒரு தெருவுக்குள்ள, ஒரு கோவில் இருக்கிற தெருவுக்குள்ள கூட சில மனிதர்கள் நுழையக்கூடாதுன்ட்டு சொல்லுது. அதாவது நீ எந்த விதத்திலயும் ஒரு துண்டு தோல்ல போடக்கூடாதுன்ட்டு சொல்றது, செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றது, அதாவது பெண்கள் முளைவரி கட்டணும்ட்டு சொன்னது, இதையெல்லாம் எதிர்த்து நின்னதுதான் இந்த திணிப்புக்கு எதிரானதான் நம்ம நின்னோம். இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக தான் நம்ம நின்னோம். ஆதிக்கத்துக்கு எதிராக தான் திராவிட மாடல் அப்படிங்கிறத இப்ப எடுத்துட்டு வரோம். திராவிட மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு சோசியல் டெவலப்மெண்ட்டை வச்சு, ஒரு சமூக நீதியை வச்சு, ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குறத வச்சு, அதோட சேர்த்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை எல்லாருக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கான
ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபியா இன்னைக்கு வந்து இந்த முதல்வர் வந்து இதை வந்து எடுத்துட்டு வர்றாரு. ஆனா இதோட முன்னோடி அப்படின்ட்டு பார்த்தோம்னா சார் பேசுறப்ப நீதி கட்சியை பத்தி சொன்னாரு. அது வேற எதுவுமே இல்ல. அது பெரியாரை பத்தியும் அதுதான் சொல்றாங்க, பிரிட்டிஷ்காரங்களை சப்போர்ட் பண்ணாங்கன்ட்டு. அது சிம்பிள். அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து வெள்ளையர்களோட ஆதிக்கத்துக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட ஆதிக்கம் இங்க மாறுது, அதாவது அதிகார கைமாற்றல் தான் நடக்குது. இந்தியாவோட சுதந்திரத்துக்கும் பெரியார் அதுதான் சொன்னாரு. நீங்க வந்து அதிகார கைமாற்றத்தை தான் அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க, எங்களுடைய மக்களுக்கான சுதந்திரம் எப்ப வரப்போகுது அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் வந்து திராவிடர் கழகம்னு ஆரம்பிக்கலைன்னா சூத்திரர் கழகம் தான் இதுக்கு பேர் வச்சிருப்பேன் அப்படின்னாரு. சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்று கூறப்படுபவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம் அப்படிங்கிறதும் திராவிட இயக்க வரலாறு அப்படிங்கிறதும். நீதி கட்சி வந்து என்ன அந்த அந்த மேனிஃபெஸ்டோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெளிவா சொல்றாங்க. ஒவ்வொரு இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த காலத்திலேயே கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு டேட்டா பத்தி பேசுறோம், டேட்டா சயின்ஸ் பத்தி இவ்வளவு பேசுறோம். நிஜமான டேட்டா சயின்ஸ் அப்பயே அவங்க வந்து எடுத்து வந்து கொடுத்திருக்காங்க. இத்தனை பவரான பதவிகள்ல 90%, 95%, 88% ஒரு விஓல ஆரம்பிச்சு, ஒரு முனிசிபல் கோர்ட்ல ஆரம்பிச்சு, ஒரு கலெக்டர்ல ஆரம்பிச்சு, ஒரு மேஜிஸ்ட்ரேட் வரைக்கும், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வரைக்கும், ஒரு எம்எல்ஏஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் அவர்களின் ஆதிக்கம் அளவுக்கு அதிகமா இருக்கு. 2%, 3% இருக்கிற மக்கள் ஏன் 90% இருக்காங்க? படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளை ஏன் விட மாட்டேங்கிறாங்க? மெட்ராஸ்ல போய் படிக்கிறதுக்கு போற ஒரு பையனோ ஒரு பாப்பாவோ வந்து ஏன் வந்து ஒரு விடுதிக்குள்ள போய் ஒரு சாப்பிட முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டு விடுதியில இருந்து எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்ததுதான் திராவிடர் இயக்கம். நீங்க வாங்க தங்களா வந்து படிங்கன்ட்டு சொன்னதுதான் திராவிடர் இயக்கம். அதோட நீட்சியா அடுத்து சாப்பாடு வந்து ஒரு பிரச்சனையாக கூடாது அப்படின்ட்டு அந்த காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி மதிய சாப்பாடு அப்படின்ட்டு, காலை உணவு அப்படின்ட்டு இன்னைக்கு எடுத்துட்டு வர்றதோட அந்த தொடக்கம் அது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது தான் திராவிட மாடல். பிரிவினை பத்தி பேசுறாங்க. பிரிவினை அப்படின்னா என்ன பிரிவினை? இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்ல அப்படின்ட்டு தலையில அடிச்சுட்டு தான் போக வேண்டியது இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஜூல வந்து ஒரு சிங்கத்துக்கு பேர் வந்து அக்பர்னு இருக்கான், இன்னொரு சிங்கத்துக்கு பேரு சீதான்னு இருக்கான். அது ரெண்டையும் ஒரே கூண்டுல வந்து வச்சு, அதாவது ஒரே ஏரியால வச்சிருக்காங்களாம். இதை எதிர்த்து விஸ்வ இந்து பரிஷத் போய் இன்னைக்கு வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஹைகோர்ட்ல. இதை வந்து பேர் மாத்தணும், இல்ல அவங்கள தனியா பிரிச்சு வைக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு மிருகங்களுக்குள்ள கூட ஒரு பிரிவினையை வந்து உருவாக்குறது வந்து யாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கேட்க வேண்டிய கேள்வி இது இருக்கு. இன்னைக்கு கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நியூஸ் இது. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்கிறது தான் திராவிட மாடல். ஆதிக்கத்தை எதிர்த்தது தான் திராவிடம். அவங்க கோயிலுக்கு போறாங்க, இவங்க கோயிலுக்கு போறாங்க, அதனால வந்து இவங்க வந்து எதிரு அப்படின்ட்டுனா கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு யாரும் சொல்ல, எல்லாரையும் கோயிலுக்குள்ள விடுங்கன்னு தான் சொல்றோம். இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பெரிய திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறது. இதற்கு இன்னைக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? ஆகமங்கிற பேர்ல இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாரு? இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா இந்த மனு தர்ம சாஸ்திரம் அப்படிங்கிறத எழுதுனது யாரு? அதுல வந்து ஒவ்வொரு ஜாதியும் வந்து இவ்வளவு மாதிரி எழுதி வச்சது யாரு? ஊருக்கு வெளியில ஒரு குறிப்பிட்ட சாதி பேர்களை சொல்லி அவங்கதான் குடியிருக்கணும்னு சொன்னது யாரு? சேரி வேற பிரிச்சது யாரு? அக்ரஹாரம் வேற பிரிச்சது யாரு? சமத்துவத்தை கொண்டு வந்தது யாரு அதற்கு எதிர்ப்பதமாக? சோ எல்லா விதத்திலும் மக்களை வந்து எல்லாருக்கும் எல்லா அதிகாரமும் வேணும் அப்படின்ட்டு எடுத்துட்டு வர்றதுதான் திராவிட மாடல். அப்புறம் இது திராவிட மாடல் பேசுறது வந்து நாட்டுல வந்து பிரிவினையை உண்டாக்குதுன்னா குஜராத் மாடல் அப்படின்ட்டு ஒண்ணு கூவி வித்து 2014 பெருசா பேத்தினாங்க. இன்னைக்கு வந்து குஜராத் மாடல் அப்படிங்கறத விட்டுட்டு இப்ப யூபி மாடல் வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு போயாச்சு. அது வந்து ஒரு போட்டோஷாப் மாடல். குஜராத் மாடல் அப்படிங்கிறது அது வந்து எந்த விதமான ஒரு சப்ஸ்டன்ஸும் இல்லாம அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டாம், மத்திய ஒன்றிய அரசோட நிதி ஆயோகோட ரிப்போர்ட்ஸை எடுத்து பாத்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதாவது பன்முகப்பட்ட ஏழ்மைத்தன்மை அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை விட குஜராத்தில் 4-5 பங்கும் அதிகமானவங்க அங்க இருக்காங்க. 4 to 5% பங்கு. அதாவது இங்க வந்து 5%க்கும் கீழே 3% இல்ல 3%க்கு கீழே இருக்கு அப்படின்னா அங்க 15-16% இருக்கு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு இதுலயும் கல்வி எடுத்துக்கலாம், பொது சுகாதாரம் எடுத்துக்கலாம். ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து அழகா அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு ஆரம்ப பள்ளியா 3 கிலோமீட்டர்ல 1 கிலோமீட்டர்ல இருக்கணும், நடுநிலை பள்ளியா 3 கிலோமீட்டர்ல இருக்கணும், உயர்நிலை பள்ளியா 5 கிலோமீட்டர்ல இருக்கணும், மேல்நிலை பள்ளியா 7 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள ஒரு பாப்பாக்கோ ஒரு பையனுக்கோ ஆக்சபிளா இருக்கணும்னு சொன்னது திராவிட மாடல். அதாவது விமானமே ஓட்டினாலும் பெண்கள் கல்பனா சாவ்லா மாதிரி விண்வெளிக்கே போனாலும் கோவில் கருவறைக்குள்ள போகக்கூடாது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போகக்கூடாது ஒரு பெண் அந்த கருவறைக்குள்ள. இன்னைக்கு பெண்களும் அர்ச்சகரெல்லாம் கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா? இதுதான் வந்து திராவிட மாடல். ஒரு சைடு பள்ளி, ஒரு சைடு சுகாதாரம், இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து எடுத்துட்டு போயிட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு குறியீடான ஹையர் எஜுகேஷன்ல GER, அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 52-51% மேல தமிழ்நாட்டுல இருக்கு.
இது ஆல் இந்தியா ஆவரேஜ்னு எடுத்து பாத்தீங்கன்னா 24-25 இருக்கு. இவங்க இந்த நம்ம தமிழ்நாடு இருக்கிறத இன்னையில இருந்து 30 வருஷம் கழிச்சு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி ஆர் NEP அப்படிங்கறத வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ யார்கிட்ட இருந்து கத்துக்கிறனும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கு. எதை வந்து சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கு. இவங்க பிரிவினைவாதம் பேசுறாங்க அப்படின்ட்டு சொன்னா நீங்க யூபி மாடல் பத்தி பேச முடியும்னா நாங்க வந்து கண்டிப்பா எங்களோட எது ஒர்க் ஆகுதோ அதை பத்தி பேசலாம். திராவிட மாடல் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கு. அதனால அதை பத்தி பேசுறதுல எந்த தவறும் இல்ல. நம்மளோட உரிமைகளை பத்தி பேசுறதுல எந்த தவறும் இல்ல. நீங்க வந்து அதை ஒரு ஜிங்கோயிசம்னு சொல்லுவாங்க. என்ன பேசினாலும் அதாவது சுதந்திர போராட்டத்துக்கும் RSS என்னங்க சம்பந்தம்? சுபாஷ் சந்திர போஸை பத்தி ஆளுநர் கொஞ்ச நாள் முன்னாடி பேசுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் வர்சஸ் காந்தி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து படையெடுத்து வர்றப்ப சவர்கர் வந்து அவங்களை எதிர்த்து போய் போரிட்டுறாங்க. சரியா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த மக்களின் சுபாஷ் சந்திர போஸையே வந்து கோல்வால்கர் வந்து சந்திச்சாரு அப்படின்றதெல்லாம் கூட RSS அவர்களுடைய பதிவுல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா சந்திக்கவே இல்ல, ரயில்ல போகும்பொழுது வெளியில இருந்து கையசைச்சு பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கும். சுபாஷை தன்னுடைமையாக்க பாக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வைக்கப்பட்டது. ஏன்னா அவங்களுக்குன்ட்டு தலைவர்கள் இல்ல வேற என்ன செய்ய? ஒரு சைடு பட்டேல திருடணும், இன்னொரு சைடு சுபாஷ் சந்திர போஸோட லெகசியை எடுக்கணும். அதாவது அவங்க எல்லாமே அவங்க இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு மிகவும் கடுமையாக எதிர்த்தவர்கள். சுபாஷ் சந்திர போஸ்லாம் ஒரு கடுமையான ஒரு லெப்டிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். இவங்க வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம், அவர் வந்து லெப்ட் எக்ஸ்ட்ரீம் ஆக்சுவலா. சரியா? சோ இந்த மாதிரி தான் பகத்சிங் எடுத்துக்கிடுவாங்க. திடீர்னு தலைவர்கள் இல்லாதவர்கள் எங்கெங்க தலைவர்கள் கிடைக்குமோ அங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து திடீர்னு கற்பூரி தாக்கூர் மேல இவ்வளவு பாசம் வந்திருக்கு. கற்பூரி தாக்கூர் வந்து என்ன கேட்டாரு? எனக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும், எனக்கு பிசி வந்து மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட் அல்லது இங்க இருக்கிற எம்பிசி அப்படிங்கறத வந்து கொண்டு வந்தாரு முதல்ல. ஏன் வந்து தேசிய அளவுல எம்பிசின்னு ஒண்ணு கொண்டு வரல? 10 வருஷம் இவ்வளவு பலம் இருந்தோம். இது மாதிரி மக்களுக்கு தேவையான எந்த விஷயங்களையும் செய்யாமல் எந்தெந்த விதத்துல முடியுமோ அந்தந்த விதத்துல மத பிரிவினை வாதங்களை இன்று விலங்குகள் வரைக்கும் மத பிரிவினை வந்து தூண்டுறதுதான் வந்து அவங்களுடைய அன்பார்ச்சுனேட்லி மாடலா இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். அதனால இதை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். மேடம் ஓகே, திரு சரவணன், வரிசையா இது வரைக்கும் வழிபாட்டு முறையிலிருந்து என்னென்ன விஷயங்களை திராவிட மாடல் செஞ்சுச்சுன்னு திரு சத்யன் அவர்களே சொல்லியிருந்தாங்க. இப்போ திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, வழிபாட்டு உரிமை அவங்களுக்கே மறுக்கப்பட்டுச்சு. அதையெல்லாம் ஆளுநர் வந்து சுட்டி காட்டி இந்த அரசின் குறைபாடுகளை சொல்லும் பொழுது ஆளுநரை வந்து தொடர்ந்து நீங்களாம் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றாங்க. அவர் வந்து இந்தியாவுடைய ஒன்றிய நிதி அமைச்சர். ஆனால் கொடுமை என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே வந்து பொய் செய்தி பரப்புவதில் அவருக்கு நிகர் யார் என்ற கேள்விதான் வந்து எல்லோர்கிட்டையுமே வந்து எழுகிறது. நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது வந்து வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்யை சொல்லி ட்விட்டர்லேயும் இதே பொய்யை வந்து பரப்பினார்கள். அதற்கு தமிழ்நாட்டில் இங்கே மദ്രാஸ் ஹைகோர்ட்டில் உயர் நீதிமன்றம் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து அந்த ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த தீர்ப்பில் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்கிறதுக்குள்ள உண்மையே இல்லை. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உடனே வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கின் தீர்ப்பில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, there is no proof that there is any restriction or prohibition by the Tamil Nadu government to recite the name of the deity or to conduct bhajans or to conduct pujas னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு நீதிபதி. ஆனால் இவங்க வந்து மீண்டும் அதே பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார். இவர் ஒன்றிய நிதி அமைச்சரா இல்லை பொய் பரப்புரையுடைய அமைச்சரான்னு நமக்கு தெரியல. அந்த அது மட்டுமே பொய் கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொய்யை சொல்லிட்டு போனாங்க. என்ன பொய்யை சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அரைகுறை புள்ளி விவரங்களை, தவறான புள்ளி விவரங்களை கொடுத்துட்டு, நாங்கள் வந்து நீங்கள் வாங்கியிருக்க தமிழ்நாட்டிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய வரி பணத்தை விட ஜாஸ்தி பணத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து அவங்க அந்த நாளிதழில் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் கூட 2014 வரைக்கும் 4 to 14 வரைக்கும் இவ்வளோ, அதுக்கப்புறம் 14 to 24 வரைக்கும் இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒப்பீடு சொல்லல. அதுவே அதை தான் சொல்கிறேன். அந்த ஒப்பீடே வந்து தவறு. 2004 to 14 and 2014 to 24 ஒப்பீடே தவறு. ஏன் அப்படின்னா 2004 to 14
ஜிஎஸ்டி வந்து கிடையாது, எல்லா பணத்தையும் நம்ம தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நேச்சுரலி வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் நம்ம கலெக்ட் பண்ண போனோம். அங்கிருந்து ஒரே அதாவது என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த ட்ரால் ஆர்மிக்கு அவர்கள் வந்து பாஜக வந்து அவர்களுடைய சாதனைகளை நம்பி எப்பவுமே ஓட்டு கேட்க மாட்டாங்க. நாங்கள் வந்து இதை செய்ய போகிறோம்னு சொல்லி ஓட்டு கேட்க மாட்டாங்க. அவர்களுடைய பலம் என்று அவர்கள் எதை நம்புகிறார்கள் அப்படின்னா பொய் சொல்வது. இதை வந்து நான் சொல்லலை, திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருடைய வெளிப்படையா ஒரு நாளிதழ்ல அந்த நம்பர்ஸை கோட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும், எல்லாரும் பார்ப்பாங்க. நல்ல கேள்வி. எந்த தைரியத்தில் இப்படி போய் சொல்றாங்க அப்படின்னா அவங்க தான் யாரும் ப்ரெஸ்ஸை பார்க்கறது கிடையாது. ப்ரெஸ்ஸில் இருந்து யாராவது போய் கேள்வி கேட்ட முடியுமா? நீங்கள் இப்படி போய் சொல்லியிருக்கீங்களா என்ன பண்ணுவாங்க தெரியும்ல உங்களுக்கு? என்ன பண்ணுவாங்க? இதுவே நார்த் இந்தியாவாக இருந்தால் அவர் வந்து அந்த பதவியிலிருந்து விலக்கப்படுவார், இல்லை அந்த பத்திரிகையாளர் வந்து திட்டுவாங்க. இதுதான் நடக்கும். திரு ஸ்மிருதி இரானி அதை தான் செய்தார்கள். இங்கே வந்து அந்த போல கேள்வி கேட்க மாட்டார்கள் அப்படின்ற அந்த தைரியத்தில் இது போன்ற பொய்களை தொடர்ந்து அவங்க ப்ரெஸ் மீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பொய்யாக தான் இருக்கும். அதே போல் இன்னொரு பொய்யையும் சொன்னாங்க. இந்த பொய்யை நாம் வந்து அம்பலப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். என்ன பொய் அப்படின்னா வானிலை நிலையம் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த தென் மாவட்டங்களில் பெய்த அந்த கனமழை குறித்து சரியான எச்சரிக்கையை கொடுத்ததுன்னு சொல்லி போய் சொன்னாங்க. சரி, போய் சொல்லி கனமழையை வந்து பெய்கிறது, ட்ரெயின் ஏன் போச்சுன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? ஒன்றிய அமைச்சருடைய கண்ட்ரோலில் இருக்குது, ஒன்றியத்துடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்றியத்துக்கும் இப்போ அதே தகவல் தானே போயிருக்கோம். அப்போ ஏன் ட்ரெயினை விட்டாங்க? 800 பேர் ஸ்ரீவைகுந்தத்தில் தத்தளித்தார்களே, உயிர் போராட்டம் நடத்தினார்களே. அப்போ யார், அதாவது அவர்களுக்கு வந்து என்ன பலம்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா பொய் சொல்லலாம், எதை பற்றி வேண்டுமானாலும் நாம் தைரியமாக பொய் சொல்லலாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த யுத்தியை இங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை விட முக்கியமாக இது நம்ம வந்து மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் ஐயா சுபவி பேசினார், நண்பர் சத்யன் பேசினார். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, திமுகவுடைய இந்த திராவிட மாடல் இந்தியாவுக்கே முன்னோடி மாடல்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முற்படுகிறார்கள்ன்றாங்க. ஐயா, நாங்கள் எதையும் முற்படவில்லை, இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இன்றைக்கு வந்து தமிழ்நாடு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் வந்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அறிவித்து அது இங்கே செயல்பாட்டில் இருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இப்போ தேர்தல் முடிஞ்சிச்சு, பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது. அங்கே என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் தெரியுமா? 12,000 ரூபாய். 12,000 ரூபாய் வந்து எப்போ கொடுப்பாங்களாம்? வருஷத்துக்கு கொடுப்பாங்களாம். மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா அது திராவிட மாடல், வருஷத்துக்கு 12,000 ரூபாய். இதை பார்த்து காப்பி அடித்தா அது என்ன மாடல்? அதுதான் குஜராத் மாடலா, இல்லை அது வந்து சனாதன மாடலா, இல்லை அது வந்து ஆரிய மாடலா, அது பெரும்பான்மைவாத மாடலா, என்ன மாடல் அது? அதே போல நம்ம இங்கே சொல்லி இதற்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவில் இருக்கவங்களாம் இலவசங்களை கொடுத்து எல்லாரையும் இந்தியாவையே வந்து போய் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை சீரழித்து விட்டார்கள், இலவசங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடாது, இலவசங்களை கொடுத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் சீரழிந்து விடும் அப்படின்னு யார் பேசினா அப்படின்னா திரு மோடி அவர்கள் பேசுறாரு. ரேவடி கல்ச்சர், எக்ஸாக்ட்லி ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனா பாஜக ஆளுகிற மாநிலங்கள் எல்லாவற்றிலுமே வந்து இப்படிப்பட்ட ஃப்ரீபீஸ் தான் அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஃப்ரீபீஸ்னு சொல்லல, இவர்களாத ஃப்ரீபீஸ். நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க, அந்த திராவிட மாடல் நல் கூறுகளை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க விமர்சிக்கிற திராவிட மாடலினுடைய மற்ற கூறு என்னன்னா இந்துத்துவ எதிர்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் வந்து விமர்சிக்கிறது. இப்படி நீங்க பிரிவினையை தூண்டுறீங்க, அதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்பது என்னது? எல்லாம் சொன்னது போய் எல்லாருக்கும் எல்லாமும். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் எதிர்க்கிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட எந்த ஜாதியும் எதிர்க்கவில்லை. எந்த ஜாதி மற்றவர்களை அடிமைப்படுத்த நினைக்கிறதோ, எந்த ஜாதி மற்றவர்களை கட்டுப்படுத்தி அடக்கி ஒடுக்க நினைக்கிறதோ, நான் தலையிலிருந்து பிறந்தவன், மற்றவர்களாம் சூத்திரர்கள், நீங்கள்லாம் சூத்திரர்கள், நீங்கள் வந்து நான் போகிற ரோட்டில் நடக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது, நான் படிக்கிற படிப்பை படிக்கக்கூடாது, நான் செய்கிற வேலையை செய்யக்கூடாதுன்னு ஒடுக்க நினைக்கிறதோ அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரானது. பெரியார் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார், பல இடங்களில் தெளிவாக சொல்லியிருப்பார். நான் வந்து எந்த எதிர்க்குவேன், நான் வந்து ஒடுக்குமுறைக்கு எதிரானவன்,
நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி வந்து ஒடுக்குமுறையை ஆதரிக்கிறது, ஒடுக்குமுறைக்கு ஆதரவாக நிற்கிறது, அவர்கள் ஒடுக்குகிறார்கள்னா நான் அந்த சாதிக்கு எதிராக போராடுவேன், அந்த தத்துவத்திற்கு எதிராக போராடுவேன்னு சொல்லி சொன்னார். அந்த பெரியார் சொன்ன தத்துவம் தான் திராவிட தத்துவம். யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுப்பது, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடுடைய growth பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு growthோட கம்பேர் பண்ணலாம். ஒன்று குஜராத்தோட growth, இன்னொன்று வந்து கேரளாவோட growth. குஜராத் இது வந்து எக்கனாமிக் growth, கேரளா அது பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் growth. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரெண்டுமே இருக்கு, சோஷியல் growthம் இருக்கு, எக்கனாமிக் growthம் இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இன்க்ளூசிவிட்டி, எல்லாரையுமே உள்ளடக்கி எல்லாரையுமே. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்கள் யார், தொழில் முனைவோர்களும் சரி, வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் சரி, பெண்கள் முடிச்சிடலாம் இருங்க, பெண்கள் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி. இதுதான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, சமூக வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான காரணம். இதையே நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க. கொடுங்க, எல்லாருக்கும் வேலை கொடுங்க, அதை செய்ய மாட்டீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? இவங்கெல்லாம் வேலைக்கு போகக்கூடாது, அவங்கெல்லாம் வேலைக்கு போகக்கூடாது, அவங்கெல்லாம் கீழே தான் இருக்கணும், இப்படி சொல்லி ஒடுக்குமுறை. இந்துத்துவா என்பது என்ன அப்படின்னா ஒரே விஷயம்தான், ஒரு பிராமணர்களின் ஆட்சியை இந்தியா முழுக்க நடத்த வேண்டும், இதுதான் இந்துத்துவா, இதுதான் இந்து ராஷ்டிரம். ஓகே, அதனால தான் அதை எதிர்க்கிறோம். இப்போ இந்த வளர்ச்சிக்கு இவ்வளோ வளர்ச்சிகளை சொல்லியிருக்கோம், இதற்கு ஆப்போசிட்டா இல்லை இதெல்லாம் தவறு, இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். கலவரங்களை தூண்டுகிறது திராவிட மாடல்ன்றாங்க. இது என்ன குஜராத்தா? முஸ்லீம்களை கொலை செய்வதற்கு 2000 முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள். எப்போ? 2002 குஜராத்தில். யார் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது? திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது 2000 முஸ்லீம்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள். அப்போ வந்து என்னன்னு சொல்வீங்க? அவருடைய ஆட்சியை வந்து என்னன்னு சொல்வீங்க? திறமையான ஆட்சின்னு சொல்வீங்களா, இல்ல வந்து திறமையற்ற ஆட்சின்னு சொல்வீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு புரோகிராம், அப்படிப்பட்ட ஒரு கொலைகள் நடந்தா அந்த முதல்வரை என்ன செய்வீர்கள், என்ன சொல்வீர்கள்? அதற்கு பதில் இருக்கா அவங்க கிட்ட? திரு பாக்கி, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றதுல பெரும்பான்மையும் அடக்கம், சிறுபான்மையும் அடக்கம். ஆனா இவர்கள் பின்பற்றக்கூடிய அரசியல்ல இந்துத்துவா இது போன்ற விஷயங்களை முன்னெடுத்து ஒரு அரசியலை செய்யறாங்க. இங்க திமுக அவர்கள்லாம் விமர்சிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மதத்தின் பெயரால அரசியலை செய்யறாங்க. பிரிவினை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், வர்க்க ரீதியாக வந்து பிரித்து மற்றவர்களை பேதம் கற்பிப்பது, இதெல்லாம் பிரிவினையா தெரியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் முன்வைக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஒன்றிய அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், முதலமைச்சர் அதற்கு ஆற்றிருக்கக்கூடிய எதிர்வினை, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல என்னை பொறுத்தவரையில் திராவிட மாடல், வேறு ஏதாவது மாடல் அப்படின்னு சொல்கிறது, இந்த நாமன்கிளேச்சர் இருக்குல்ல, பெயர் சூட்டுதல், அதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு தான் நம்ம ஒருத்தரை மதிப்பிட முடியும். அது மத்திய அரசோ, மாநில அரசோ, உள்ளாட்சி அமைப்போ, மாநகராட்சியோ, பஞ்சாயத்தோ எதுவாக இருந்தாலும். இது என்னுடைய முதல் கட்ட பார்வை, உறுதியான பார்வை. எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற முழக்கம் யாருக்கு சொந்தம் என்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது உடைமை இயக்கம், பொது உடைமை சித்தாந்தம் தான் அது. மற்றதில் வந்து திராவிட இயக்கமோ அல்லது வேறு இந்துத்துவ இயக்கமோ அல்லது வேறு எது சித்தாந்தத்துக்கும் அதுக்கும் நேரடி தொடர்பில் கிடையாது. எல்லோருக்கும் எல்லாம் என்கிற சித்தாந்தம் அடிப்படையில் மார்க்சிய பொது உடைமை சித்தாந்தத்துக்கு தான் பொருதும். சரி, ஒன்று. இப்போ திராவிட சித்தாந்தம், திராவிட மாடல் வந்து பிரிவினையை தூண்டிவிட்டது என்று நிர்மலா சீதாராமன் சொல்வது, திராவிட மாடல் என்கிற அந்த கான்செப்ட் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. திராவிட மாடலை முன்னிறுத்தி செயல்படுகிற திமுக அப்படின்னு தான் நம்ம நேரடியாக பொருள் கொள்ள முடியும். வேறு எந்த கழகங்களும் திராவிட மாடலை முன்னிறுத்தியதா அப்படின்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர்றாங்கன்னு இருக்காங்க. திமுக தான் அந்த ஃப்ரேஸை உருவாக்கி அந்த சொல்ல. நம்ம ஏன் நேரடியாக திமுக சொல்கிறோன்னா, திமுகவில் பல பேர் பிரிவினை, அதாவது நான் பிரிவினை தொடர்பான கருத்துக்களை பல சமயங்கள் பதிவு பண்ணாங்க. ஏவாவேலு ஒரு கூட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் சார், பொத்தாம் பொதுவாக பேச வேண்டாம், ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. எந்த கருத்து பிரிவினைவாத கருத்து? அதைத்தான் நான் சொல்ல வர சரவணன். நீங்க புரியல, நான் சொல்ல முழுக்க சொன்னதானே. நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லி முடிச்ச அப்புறம் நீங்க பேசுறீங்கன்னா பொருத்தமான சரவணன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. ஏவாவேலு சில காலத்துக்கு முன்பு என்ன பேசுறார், இந்தியா அங்கேயோ வடக்குல இருக்குன்னு சொன்னார். இது மாதிரி வடக்குல இருக்குல்ல, அதுதான் சார்.
இது போல தவறான கருத்துக்களை வந்து இப்படிப்பட்ட பொறுப்புள்ள பத்திரிகையாளர்கள் வந்து பரப்புவது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நான் எனக்கு பத்திரிகையாளர் நோக்கம் எனக்கு இல்லை, பரப்ப வேண்டிய நோக்கமோ லட்சியம் நோக்கமே இல்லை. என்னுடைய சித்தாந்தம் வேறு, அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், எல்லா விஷயத்துக்கும் இன்னொரு கருத்து உண்டு. இங்கே பேசிய பல பேர் ஒரு சார்பாக பேசுறீங்க. மாற்று சிந்தனை இருக்கிறது, எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமையாக என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் நான் சொல்ல வரேன். திராவிட மாடல்னா திராவிட மாடல் தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியாது, நான் அந்த டிபேட்டுக்கு போக விரும்பலை. ஆனால் திராவிடம் என்ற சொல்ல தமிழ் தேசியவாதிகள் ஏற்கலையே. திராவிடம் என்பது என்ன? நான் ஒப்பியல் இலக்கணம் படித்தவன், கால்டுவனுடைய என்னுடைய எம்ஏ படிப்பில் பாடத்தில் மொழியியல் தேர்வு, நான் எலக்டிவ் சப்ஜெக்ட். திராவிடம் மொழி குடும்பம் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு உள்பட இத்தனை மொழிகளும் திராவிடம் தான். அப்போது தமிழர்கள், தெலுங்கர்கள், ஆந்திரார்கள், கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள், கேரளாவை சேர்ந்த எல்லாம் உள்ளடக்கியது தான் திராவிடம். அவர்கள்லாம் உங்கள் திராவிட மாடலை ஏற்றுக்கிறாங்களா? நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்களா? இது ஒரு பார்வை. இன்னொரு விஷயம் சார், இன்னொரு முடிச்சிடறேன் சரவணன், நான் சுருக்கமாக முடிச்சிடறேன். நீங்கள் நிறைய குறுக்கிடலாம், உங்களுக்கு நான் அனுமதி பெற்றுத்தரேன். என்ன விஷயம் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மாடலை பிற மாநிலங்கள் பின்பற்றுகின்றன அப்படிங்கிறது உங்கள் பிரகடனம். இது இன்று நேற்று அல்ல என்பது என்னுடைய கருத்து. சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். என்டி ராமாராவ் அவர் அதை போன்ற ஒரு திட்டத்தை கொஞ்சம் முடிச்சிடுறேன். இன்றைக்கு பல மாநிலங்களில் சத்துணவு திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்களை கர்மவீரர் காமராஜர் கொண்டு வந்தார். அதே போல் பிற மாநிலங்களும் கொண்டு வரப்பட்டதுக்கு காரணம் இவர் தான். ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை நீண்ட காலமாக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி வடக்கையும் வேணும். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்க ஒரு கோஷம் சொல்கிறோமில்ல, நம்ம மரியாதைக்குரிய முரசொலி மாறன் என்ன சொன்னாலும் மறந்துடும், அது விட்டுருவோம். நான் என்ன சொல்கிறேன், தென் மாநிலத்தில் ஒரு ரயில் பெட்டி தொழிற்சாலை போல வட மாநிலத்துக்கு ஒரு ரயில் பெட்டி தொழிற்சாலை வேண்டும் என்று கபூர்தலாவில் கொண்டு வந்த ராஜீவ்காந்தி. ஸோ இதெல்லாம் மாடல், இது தமிழ்நாட்டு மாடலை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். அதை திராவிட மாடல் என்கிற பெயரில் எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை. நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுங்க, அந்த மாடல்ங்கிற விஷயம் இல்லை. தமிழ்நாட்டினுடைய சில அம்சங்களை பிற மாநில பின்பற்றுகின்றன என்கிற அந்த வாதத்தை நான் முழுக்க ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும் என்பதை நான் முழுக்க மறுக்கிறேன். இதற்கு முன்பு இருந்த கர்மவீரர் காமராஜர், எம்ஜிஆருக்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களும் பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதை பிற மாநிலங்களும் பின்பற்றுகிறார்கள். ஆக அது ஒன்று. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது கூட எல்லாம். இப்போ நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கலில் என்ன சொன்னாங்கன்னா, சமூக நீதியை உள்ளடக்கியதான் இவங்க மத்திய அரசாங்கம் அளிக்கிற திட்டங்களில் சமூக நீதி பார்வை இருக்குது அப்படின்னாங்க. அதாவது என்ன, ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா எல்லாருக்கும் தான் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. இன்ன சமுதாயத்தை சேர்ந்தவர், இன்ன மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பிரிக்கல. த்ரூ அவுட் 140 கோடி மக்களில் யாரெல்லாம் அந்த திட்டத்துக்கு தகுதியானவர்களோ அவர்களை சென்றடைவதற்கான வழிவகைகளை மத்திய அரசுக்கு செய்கிறது. இந்த யதார்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நான் இதை சொல்கிறதுனா நான் மத்திய அரசுக்கு பெருசாக சொல்லலை, இந்த பார்வைகளையும் நான் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெகட்டிவ்னா இருக்குது, நெகட்டிவ் தான் நீங்கள் பேசுவீங்க, பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. அந்த பாசிட்டிவ் அம்சங்களை நான் சொல்கிறேன். ஓகே இப்போ இறுதி கருத்தாவே முன் வச்சிருங்க. இல்ல இதான் இறுதி கருத்தாவே முன் வச்சிடலாம். இப்போ மிட் டே மீல வந்து திரு சத்துணவு அப்படின்னு சொல்லி திரு எம்ஜிஆர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐயா 1922 ஜஸ்டிஸ் பார்ட்டியில கொண்டு வந்தோம் ஐயா மிட் டே மீல் ஸ்கீம். அது 1947 வந்து ஃபண்ட் கிரன்ச்சால வந்து ஸ்டால் பண்ணிட்டாங்க. திருப்பி 1957 வந்து திரு கர்மவீரர் காமராஜர் வந்து அதை வந்து திருப்பி கொண்டு வர்றார், உயிர்ப்பிக்கிறார். ஸோ எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான். பாஜக வந்து அதுவும் சமூக நீதியை பின்பற்றுதுன்றாங்க. பாஜகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இதுக்கு வந்து நான் வந்து 1000 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். சின்ன எக்ஸாம்பிள் சிஏஏ சட்டம். மதத்தின் பெயரால் ஒருத்தருக்கு உரிமை மறுக்கப்படுகிறது. அதே மதத்தின் பெயரால இங்க தமிழ்நாட்டில் வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து உரிமை மறுக்கப்படுகிறது. பாஜக என்பது எல்லாருக்கும் எல்லாமும் கிடையாது. நாங்க வந்து எல்லாருக்கும் எல்லாமோட காப்பிரைட்டை கேட்கல, எல்லாருக்கும் எல்லாமுமே கண்டுபிடித்தது திமுக தான் சொல்லல. திமுகவுடைய திட்டங்கள் திராவிட மாடல் என்று தமிழ்நாட்டுடைய முதல்வர் பிரகடனப்படுத்தக்கூடிய அந்த மாடல் எல்லாருக்கும் எல்லாமும் என்ற அந்த கான்செப்டை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா 1996 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு அரசு வேலைகளில். இதில் வந்து பெண்கள் அப்படின்றது மட்டும்தான் கன்சிடரேஷன்.
எந்தவித ஜாதி மத அடிப்படையுமே கிடையாது. அதே போல இப்ப அது வந்து 40% இருக்கிறது. அதற்கும் எந்த விதமான ஜாதி மத அடிப்படை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா எல்லோருக்கும் அந்த குறிப்பிட்ட இதில் வராங்க அப்படின்னா எல்லோரும் அதனால் பலனடைய வேண்டும் அப்படின்றது தான். இன்னொரு சின்ன கருத்தையும் இதில் சொல்ல விரும்புகிறேன். பாஜக வந்து ஏன் திமுகவை கண்டு அஞ்சுகிறதுனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான குரல், காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட அந்த குரல் வந்து இன்று இந்தியா முழுக்க ஒழித்து கொண்டிருக்கிறது. ஒரே காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. இது வந்து இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கிறதா? இப்போ பீகாரில் வந்திருக்கு, அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் காஸ்ட் சர்வே. அதற்கு முன்னால இவ்வளவு சதவீத இடஒதுக்கீடு வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கிறதா? பாஜக சொல்லக்கூடிய குஜராத் மாடல்ல இது இருக்கா, இல்ல வந்து சனாதன மாடல்ல இருக்கா, பாஜக ஆண்டு இருக்கக்கூடிய சனாதன மாடல்ல இருக்கா, பெரும்பான்மைவாத மாடல்ல இருக்கா? எந்த மாடல்ல இப்படி எல்லாருக்குமான வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது? அதனாலதான் பெருமையோடு சொல்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எங்களால கொடுக்க முடியும். அங்க வந்து திருநங்கையாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து வேலை சம வாய்ப்புகளை வந்து வழங்குகிறோம். ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் வேலை இவங்க என்ன பண்றாங்க? பாஜக கான்ட்ரரியா என்ன பண்றாங்க? சிம்பாலிசம், டோக்கனிசம் பண்றாங்க. நாங்கள் பாத்தீங்களா ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கி இருக்கிறோம். ஆகிட்டீங்க, என்ன பண்ணிடுறீங்க? அவர்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ ஒரு திறப்பு விழாவுக்கு கூட அழைக்க முடியவில்லை. இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாஜக. ஆனா பேசுவாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க நாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பாஜக வந்து இப்படிப்பட்ட இந்த பாஜகவுடைய அந்த ஒற்றை பாஜக என்பது உயர் ஜாதி இந்துக்களுக்கான கட்சி. உயர் ஜாதி இந்துக்கள் வந்து அவர்கள் மட்டுமே வாழ்க்கையில முன்னேற வேண்டும், அவர்கள் மட்டுமே செழிக்க வேண்டும் என்று செயல்படக்கூடிய கட்சி. ஓகே, திரு நித்யானந்தம், ஒரு பொதுவா சும்மா திராவிட மாடலை வந்து விமர்சிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாமா? இது பல ஆண்டுகளாக ஏற்பட்ட ஒரு சமூக மாற்றத்தினுடைய அடையாளமா இருக்குன்றாங்க. திராவிட மாடலே பொய்ங்க, கட்டமைக்கப்பட்டது. இறுதி கருத்தா சொல்லிருங்க. அப்படி திராவிட மாடல்ன்ற ஒன்றும் கிடையாது. ஜஸ்டிஸ் பாசி பற்றி ரொம்ப நான் ஏதோ பேசினார் அவர், நம்முடைய பேசினவர், அவரும் பேசினார் இவரும் பேசினார். நீங்க பாயிண்ட் போங்க. என்ன பேசுறாருன்னா எல்லோருக்கும் எல்லாம்ன்றது ஜஸ்டிஸ் பார்ட்டிலேயே சில காரணங்களுக்காக தான் சில பேர் இல்லாமல் இருந்தாங்க. அன்றைக்கு ஆதிக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முஸ்லீம் கட்சிகளோடு சேர்ந்து ஒரே நிமிஷத்தில் வச்சிருங்க பாயிண்டா. இஸ்லாமியர்களோடு சேர்ந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் ஜஸ்டிஸ் கட்சி. இஸ்லாமியர்களுக்கு எந்த அமைச்சரவையில் இடமும் கொடுக்கவில்லை. இஸ்லாமியர்கள் சென்று கேட்டபொழுது இது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொன்னார்கள். இது வரலாற்று பூர்வமான உண்மை. இஸ்லாமியர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காததற்கு காரணம், கொஞ்சம் குறுக்கிடாமல் இருங்க, வரலாற்று இடம்பெற்ற உண்மை. உடனே முஸ்லீம் லீக், அந்த முஸ்லீம் கட்சி திரும்ப பெற்றது ஆதரவை. அதனால் ஆட்சி கவிழவில்லை. நாங்கள் இனி உங்களோடு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இது நடந்திருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் சென்று பார்க்கலாம். இதுதான் ஜஸ்டிஸ் கட்சியினுடைய உயர் நீதிமன்றத்தில் சில விஷயங்கள்ல ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரு? தமிழக அரசு எழுதி கொடுத்து விட்டுதான், நாங்கள் எந்த கோயிலும் பஜனை பாடக்கூடாது, அன்னதானம் செய்யக்கூடாது என்று எந்த ஜீவமும் அரசாணையும் பிறப்பிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்களாம். ஆனால் காவல்துறை உயர் அதிகாரிகள் கடிதம் மூலமாக சில கோயில்களுக்கு நீங்களும் வந்து பொய்ய பேசாதீங்க. எல்சிடி வைக்க மட்டும்தான் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னார்களே தவிர பூஜை செய்வதற்கோ பஜனை செய்வதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடும் யாரும் விதிக்கவில்லை. பொய் பேசாதீங்க. நீங்க தான் பொய் பேசுறீங்க. பொய் பேசினா இப்படிதான் சொல்லுவோம். நீங்கள் சொல்வது பொய், அப்பட்டமான பொய். பொய் பேசாதீங்க. பாசிசம் ஒழியணும், இந்தியா வாழணும் முதலமைச்சர் சொல்லிருக்கிறார். இந்த பாசிசம் ஒழியணும். பொய் பேசினா எதிர்ப்பது பேர் பாசிசம் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய அப்பட்டமான பொய், பல்லு மேல போட்டு பேசுற பொய் தான் பாசிசம். சத்யன் கிட்ட போணும். ஒரு நிமிஷம் தான் சார் உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணிருக்கணும். நேரு அவர்கள், கேகேஎஸ்எஸ்ஆர் அவர்கள், ஏவா வேலு அவர்கள், பாலு அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி எத்தனை விமர்சனங்களை செய்திருக்கிறார்கள். பத்திரிகையில வந்திருக்கிறது, ஊடகங்களே வந்திருக்கிறது. இதெல்லாம் பொய்யா? ஓகே, திரு சத்யன் உங்களுடைய இறுதி கருத்து. ஒரு முக்கியமான ஒரு டேட்டா பாயிண்ட் வச்சு அதை முடிச்சிடலான்னு பாக்குறேன். இப்ப 1960 தமிழ்நாடு வந்து 45% மக்கள் வந்து அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தாங்க.
கேரளாவும் அதே மாதிரி இருந்தாங்க. 2 புவரஸ்ட் ஸ்டேட் இந்தியாவில் எதுன்னு எடுத்து பார்த்தா இந்த 2 ஸ்டேட். இன்னைக்கு 2 மோஸ்ட் டெவலப்டு ஸ்டேட். நீங்க எதை வேணாலும் எடுத்து பாருங்க, எஜுகேஷன் எடுத்து பாருங்க, ஹெல்த் கேர் எடுத்து பாருங்க, மக்களுடைய அந்த சோசியல் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எடுத்து பாருங்க, பெர் கேபிட்டா எடுத்து பாருங்க. முக்கியமா பெர் கேபிட்டாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது. அந்த எல்லோருக்கும் எல்லாமோட அடிப்படையே அதுதான். இவங்க இப்ப கொஞ்ச நாளா என்ன சொல்றாங்கன்னா யூபி வந்து தமிழ்நாட்டை முந்திருச்சுன்னா, அதுவும் போய் அது வேற விஷயம். பட் பெர் கேபிட்டாவை எடுத்து பார்த்தோம்னா யூபியில இருக்கிறது 24 கோடி பேர். அவங்களுக்கு தேவையான அந்த ஜிடிபி இன்னும் தமிழ்நாட்டை விட கம்மியா தான் இருக்கு. அது ஒரு உண்மை. அதுக்கும் டாப்பா பெர் கேபிட்டா எடுத்து பார்த்தோம்னா யூபியை விட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் 3% அதிகமான பெர் கேபிட்டா ஜிடிபியோ இருக்கு. இந்த இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அவனா அதாவது நான் வந்து அந்த மாடல் பேரை சொல்ல மாட்டேன், இது பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னா அதான் எல்லாம் நடந்துச்சு. கேரளா தமிழ்நாடு மட்டும் மேல வந்தது. சில மாநிலங்கள்லாம் மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்று இது வந்து நிதி ஆயோகோட நம்பர் 37% வறுமையில இருக்காங்க. 20-25 வருஷமா பாஜக ஆட்சி இருக்கு. சேம் வித் உத்தரப்பிரதேஷ் 38% வந்து வறுமையில இருக்காங்க. பீகார் நிதிஷ்குமார் வந்து ஒரு நடுவுல 1-2 வருஷம் அவருக்கு போர் அடிக்கிறப்ப அந்த பக்கம் வந்து திருப்பி அந்த பக்கம் போயிருவாரு. அவங்க வந்து இன்னும் 50% இந்தியா கூட்டணி. ஓகே டைம் இல்ல இந்தியா கூட்டணி அவர்தான் ஆரம்பிச்சார். டைம் இல்ல. ஓகே சத்யன், ஐ தாட் யூ கன்க்ளூடட். சோ மொத்தத்துல மக்களுக்கு தேவையா வந்து எடுத்துட்டு போய் பேசுறது தான் முக்கியம் எல்லாத்துக்கும். ஓகே திரு பாக்கி 30 செகண்ட்ஸ் ப்ளீஸ். 30 செகண்ட். எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கான்செப்ட் ரிலேட்டிவ் டைம். ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. காவிரி தண்ணி நமக்கு தரலன்னு போராடுவோம், ஆனால் வேலூர் தண்ணி மற்ற மாவட்டங்களை விட மாட்டோம்னு துரைமுருகன் பேசுவார். தமிழ்நாட்டில் சமூக நீதியை பற்றி பேசுவோம். வேங்கை வேல் நாங்கள் நேரெல்லாம் நடக்கும். தேசிய குற்றப்புலனாய்வு பதிவேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 2022-2023 1 மணி நேரத்தில் 2 பெண்கள் பாலியல் சீண்டுதலுக்கு ஆளாகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண்மையை பற்றி நம்ம பேசுவோம். என்ன கேட்குறேன்னா எல்லாருக்கும் எல்லாம் என்பது ஒரு ரிலேட்டிவ் ஒவ்வொரு கான்டெக்ட்ல மாறும். ஒன்று மாநில தமிழகத்தை பின்பற்றுகிறேன்னு சொன்னா நீங்க கேலா இந்தியா மத்திய அரசாங்கத்தோட நிதியில நடத்துறத நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு ஜனநாயகம் தெரியல, என் கருத்து பதிவிட அனுமதிக்கலன்னா உங்களுக்கு ஜனநாயகம் தெரியலன்னு அர்த்தம். என்ன சொல்றேன், அதையும் புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்ல வர. தேங்க்யூ. பங்கு கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. கேள்விக்களம் இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.